நீங்க ஒரு நகரத்துல போய் தடிக்கு விழுந்தீங்கன்னா எதுக்கு முன்னாடி விழ வேண்டியதா இருக்குது? ஒன்னா மருத்துவமனை, இல்ல மருந்து கடை. இதுக்கு என்ன காரணம்? டாஸ்மாக் மதுக்கள் தான் முதன்மை காரணம். மக்கள் பாயில் எடுத்து நோயில் சாகணுமா? இது தாய்ப்பாலுக்கு நிகரானது. கல்லு, உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் இருக்கு. ஆனா எதுவுமே இல்லைங்கிறாரு டாக்டர் கிருஷ்ணசாமி. அவர் மருத்துவர்னு சொல்றதுக்கு எனக்கு நான் வாய் வரமணிக்குது. அவர் சொல்றாரு மற்ற மதுக்களை விட இது மோசமானதுங்கிறாரு. எந்த விதத்துலன்னு எனக்கு புரியல. இவர் மருத்துவராங்கிற ஐயப்பாடு எனக்கு இருக்கு. அதனால இப்ப நான் என்ன சொல்றேன்னா, எது எப்படியோ இருக்கட்டும், ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு இருக்கா இல்லையா? அரசியலமைப்பு சட்டம் 47வது பிரிவு தான் மதுவிலக்கு மற்றும் மது கொள்கை போதைப் பொருள் பத்தி சொல்லுது. ஒரே ஒரு ஆர்டிகிள் தான். அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the duties of the state. The state shall regard raising the level of nutrition and the standard of living of its people and the improvement of public health as among its primary duties, and in particular the state shall endeavor to bring about the prohibition of the consumption except for medicinal purposes of intoxicating drinks and of drugs which are injurious to health. அரசனுடைய தலையாய கடமைகள் 3. முதல் கடமை சத்தான உணவு கொடுப்பது. எது சத்தான உணவு? கல்லுதான். இறக்குமதி மதுக்களோ இந்திய தயாரிப்பு மதுக்களோ அல்ல, சாராயமோ அல்ல. இதுலதான் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. அவைகளிலெல்லாம் போதைக்கு காரணமான ஆல்கஹாலை தவிர எந்த ஒரு சத்தும் கிடையாது. இதுதான் உண்மை. இந்த யதார்த்தம் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய கூற்று 100க்கு 100 உண்மைக்கு நிகரானது.